17வது தமிழக சட்டமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் தலைமையில் இன்று காலை 9:30க்கு ஆரம்பமானது. புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தற்காலிக சபாநாயகர் மூவி கருப்பையாவின் உரையின் பின்னர் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கான பதவி பிரமாணம் நடைபெற்றது. முதலாவதாக முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் பெரம்பூர் தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்களாக நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்ட என். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, கே.ஜி. அருண்ராஜ், கே.ஏ. செங்கோட்டையன், பி. வெங்கடரமணன், ஆர். நிர்மல்குமார், ஆர். ராஜ்மோகன், டாக்டர் டி.கே. பிரபு ஆகிய அமைச்சர்கள் தமது தொகுதிகளுக்கான சட்டமன்ற உறுப்பினர்களாக உறுதிமொழி ஏற்றனர். அதன் பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டப்பேரவை கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் உறுப்பினராக உறுதிமொழி ஏற்றார். அதனைத் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி உறுப்பினராக உறுதிமொழி ஏற்றார். பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ. பன்னீர்செல்வம் உறுப்பினராக உறுதிமொழி ஏற்றார். இதனைத் தொடர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்ற உறுப்பினராக உறுதிமொழி ஏற்றார். அதன் பின்னர் ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்றனர். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை பார்த்திராத ஒரு புதிய திருப்பமாக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி வரிசையில் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் அருகருகே அமர்ந்திருந்தவை அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்தில் இன்று சந்தித்தார். ஆழ்வார்பேட்டையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் இல்லத்திற்கு வருகை தந்த ஜோசப் விஜயை சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்றார். இதனிடையே தமிழக முதல்வர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் இந்த மாத இறுதியில் 2 நாள் பயணம் மேற்கொண்டு டெல்லி செல்ல உள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விஜயத்தின் போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்திக்க உள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழக சட்டசபை உறுப்பினரான ஆர். ராஜ்மோகன் நேற்று அமைச்சராக பொறுப்பேற்ற பின் இல்லத்திற்கு சென்றபோது அவரது மனைவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தார்.